ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. கறி குழம்பு தோற்று போகும் அந்த அளவுக்கு சூப்பரான சைவ மட்டன் கிரேவி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து நல்லா ஒரு 6-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச பட்டாணியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம பட்டாணி மட்டும் சேர்க்க போகிறது இல்லைங்க, இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்த்து செய்யும்போது தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட் வரும். இப்போ இந்த பட்டாணி ரொம்ப வழவழன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்க பட்டாணியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு சோயா எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய சைஸ் சோயாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது சின்ன சைஸில் இருக்கிறது எது வேணால் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சோயாவை தண்ணியில் போட்டுட்டு தண்ணி நல்லா சூடான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அது நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு பிழிஞ்சு அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த சோயாவோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. அதிகமான அளவு புரதச்சத்து உள்ள சைவத்தில் இருக்கக்கூடிய இந்த சோயாவை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போ சோயாவை நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட இந்த பட்டாணி கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த பட்டாணிக்கும் சோயாவுக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சோயா மட்டும் சேர்த்து செய்கிறத விட இது கூட இந்த மாதிரி பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கடலை கூட கடலை ஊற வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு நம்ம நல்லா வடிகட்டி பிழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய சோயாவை இந்த மாதிரி கையாலேயோ அல்லது கத்தி வச்சோ 2 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சோயாவை நீங்கள் 2 அல்லது 3 இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிறதுனால 3 பீஸாக கூட கட் பண்ணி போடலாம். சின்ன சைஸ் சோயாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த பட்டாணியோடு சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்குங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சோம்னா சோயா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இதை வேக வச்சே எடுத்துக்கலாம். அன்ஈவனான சைஸில் ஒரே மாதிரி உருண்டையாவோ அப்படி பிடிக்காமல் கொஞ்சம் அன்ஈவனான சைஸில் பிடிச்சி ஒரு பிளேட்லேயே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் அடுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பிளேட்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு சாதா பிளேட்டில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட் அதில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. மிதமான தீயில் இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். நல்லா ஒரு 3-4 நிமிஷமாவது நல்லா வேகணும். இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3-4 பத்தை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்கு கடாயில் நான் இன்றைக்கி இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் தானேங்க நல்லாயிருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருந்தேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பழுத்த தக்காளி பழம், நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 3 பழம் எடுத்துக்கோங்க. பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடயே சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாவெல்லாம் ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தனியாக தூள் கூட சேர்க்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் உப்பு தேவைப்படும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய், பெருஞ்சீரகம், அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு வரட்டி பரண்டி விட்டுடுங்க. அப்படி கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம், சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டாணி, சோயா உருண்டை அது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இந்த கிரேவியை உறிஞ்சிக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்குங்க.
இப்போ இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மிதமான தீயிலே இதை வச்சு கொதிக்க வைங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா அந்த கொதிச்சு வந்துருச்சுன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு மசாலா டேஸ்ட்டோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த பிரிஞ்சி இலையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பட்டாணி சோயா சேர்த்ததை இப்போ அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கறித்துண்டு மாதிரியே இருக்கும், மட்டன் பீஸ் மாதிரியே இருக்குங்க. இதை நீங்கள் வந்து வறுவலாகவும் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி கிரேவியாகவும் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இது கிரேவியோடு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. ரொம்ப இதை போட்டு கலந்துக்கிட்டே இருக்காதீங்க, உடஞ்சி போயிடும். லைட்டாக ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு மூடி நல்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. கம கம கமன்னு நம்மளோட சைவ மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுது. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் சுவையான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.